நீங்க கூடவே இல்லைன்னு யாருமே இங்க வருந்த போறது கிடையாதுங்க. நீங்க இருந்த இடத்துக்கு இன்னொருத்தரை உட்கார வைக்க போறாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சத வேணான்னு விட்டு உங்களால தூக்கி போட்டு போறது கஷ்டம். ஆனா அதுவே உங்களை விட்டு போறப்போ நீங்க அதை பிடிச்சு வைக்க நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மற்றவங்களை நம்பி ஏமாறுறப்போ நீங்களே உங்களை வெறுக்கிற ஒரு நிலை வரும். புரிய வைக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி செய்தோம். கடைசியில நீங்க தோத்து போறதுக்கு காரணம் அங்க உங்களோட அன்பு மட்டும்தான் உண்மையா இருந்திருக்கு. தனிமையை நீங்க விரும்புறதில்ல. நீங்க விரும்பினவங்க இன்னொரு விஷயத்துல பிஸியா இருக்கிறப்போ தனிமை உங்களை விரும்புது. உங்க கவலைய யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அது கோபமா மாறி நீங்க வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் நீங்க கெட்டவன்னு உங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க. உங்களை நேசிக்கிறவங்க உங்க வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் உங்க கூட இருப்பேன் வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நாள் எதுன்றத அவங்க தான் தீர்மானிப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்க மீறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க தேவையில்லைன்றதான் அர்த்தம். சத்தியமும் வாக்குறுதியும் நம்பிக்கையும் உண்மை கிடையாதுங்க. உங்க பலவீனத்தை அவங்க பயன்படுத்துறாங்க ஏதோ ஒரு வழியில. கடைசியா எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு மனநிலைக்கு நீங்க போறதுக்கு காரணம் இதுவரைக்கும் உங்களுக்காக இருந்த எதுவும் உங்களுக்காக மட்டும் இருந்தது கிடையாது. ஒருத்தரை மட்டும் முழு உலகமா நம்புறது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்றத அந்த ஒருவரே உங்களுக்கு உணர வச்சுட்டு போய்கொண்டே இருப்பார். யாருமே இல்லைன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா யாருமே இல்லாதவங்க காட்டுற பாசத்தை யாராலும் காட்ட முடியாது.